இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் வழங்கும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கூடாக உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு சில காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு செய்தி என்று சொல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நடக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவன் என்றால் யார், அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன நடக்குது? இன்றைக்கு அநேகமான வேளையில் அநேகருடைய உள்ளத்திலே தோன்றுகிற விஷயம் இயேசுவை குறித்து சொல்லும்போது ஏதோ மதத்தை மாற்ற வருகிறார்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை மாற்ற வருகிறோம், அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது? நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஏன் அல்லது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை இன்றைக்கு தியானிப்போம் என்று யோசித்தேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் இயேசுவை இதுவரையும் அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து இதை இருந்து கேளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதிருங்கள். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய நித்தியத்தை நிர்மாணிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எங்கே மரித்த பிற்பாடு எங்கே போக போகிறீர்கள் என்பதை இந்த இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி, நீங்கள் அந்த செய்தியும் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பது தான் அதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. என்றால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவனுடைய சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ ஆதியில் தொடக்கம் நாங்கள் பார்ப்போம் என்றால், ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார், பூமியை உண்டாக்குகிறார், தன்னுடைய சாயலாக உண்டாக்குகிறார். ஏன் தேவ சாயலாக உண்டாக்குகிறார் என்றால், தேவன் எங்களோடு உறவு வைத்துக் கொள்வதற்காக. ஸோ ஆதியிலே ஆதாம் ஏவாள் என்று சொல்லி ஒரு மனுஷனையும் மனுஷியையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார் தன்னுடைய சாயலாக. தேவன் அவர்களோடு மிக நெருங்கிய உறவு வைத்திருந்தார். அவர்கள் அந்த ஆதி மனுஷர் தேவனை அப்பா என்று கூப்பிட்டிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவு நெருக்கமாக ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி பூமியிலே வந்து அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களோடு உலாவித்திருந்து அன்றாட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் பங்கு பெற்றவராக இருந்தார். அவர்கள் தேவனுக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனாலே அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்று அந்த பூமியை ஆளும்படியான அதிகாரத்தையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ஆதியிலே தேவன் மனுஷனை படைக்கும் போது அவனை ஒரு எல்லைக்குட்பட்டவனாக படைத்தார். தேவனிலே எப்பவும் அவன் தங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவன் ஆரோக்கியமாக வாழ முடியும். தேவனை நம்பி தேவனில் தங்கி தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கும் போது தான் அவன் இந்த பூமியில் அதிகாரத்தை செலுத்தி தேவனுடைய ஆளுகையை இந்த பூமியில் கொண்டு வந்து தேவனை இந்த பூமியில பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் மனுஷனுக்கு தேவன் சுயசித்தத்தை கொடுத்துக்கொண்டார், தெரிந்து கொள்ளுகிற ஆற்றலையும் கொடுத்திருந்தார். ஸோ அந்த வேளையில் தான் பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் வந்தித்து தேவனைக்கு கீழ்ப்படியாத காரியத்தை செய்ய விட்டு தேவனோடு இருந்த இணைப்பை துண்டிக்கிறான். அந்த சமயம் மட்டும், அந்த நிமிஷம் மட்டும் அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு மிக நெருங்கிய உறவு இருந்தது. ஆனால் எப்போ அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்றையிலிருந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த உறவு அற்று போய்விட்டது. அது மாத்திரமில்லை, மனுஷனுக்குள்ள தேவன் சரீரம், ஆத்துமா, ஆவி என்று 3 பகுதிகளை உள்ளடக்கி படைத்தார். அந்த எங்களுக்கு இருக்கிற ஆவி தான் தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு பகுதியாக இருக்குது. தேவனோடு இணைக்கப்பட்ட பகுதி எங்களுடைய ஆவி. அந்த ஆவியை சுற்றி ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா தான் உண்மையான நாங்கள் ஆத்துமாவில் தான் சிந்திக்கிறோம். அந்த சிந்தனை உணர்வுகளுக்குள்ள போகுது. அந்த உணர்வுகள் செயல்திறனை கொண்டு சரீரத்திலே எங்களுடைய செயல்களை காண்பிக்கிறோம். சரீரம் ஆத்துமா தங்கி இருக்கிற ஒரு கூடாரம், ஒரு வீடு போன்றது. ஸோ இந்த ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்த போது அவங்களுடைய ஆவியிலே தேவனோடு இருந்த உறவு இணைக்கப்படுகிறது. தேவனோடு இருந்த உறவு இணைக்கப்படுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? அவங்க மரணத்தை தழுவிக்கொண்டார்கள், ஆவிக்குரிய மரணத்தை தழுவிக்கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்குறோம்.
அதனால் அவங்களுக்கு தேவனை, அவனுக்கும் அவனுக்கு பிற்பாடு இருந்த சந்ததிக்கும் தேவனை சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. தேவனை சரியாக அறிந்து கொள்ள முடியாது. நாங்கள் இப்போ அறிந்து கொண்டிருக்கிற மாதிரி, இப்போ நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுற மாதிரி, இப்போ நாங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்கிற மாதிரி அவர்கள் விழுந்து போன பிற்பாடு அவங்களுக்கு அப்படி உறவு கிடைக்கவில்லை. ஸோ அதற்கு பிற்பாடு வந்த மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த உள்ளத்தில் இருந்த வெற்றிடத்தினால், அந்த ஆவியில் இருந்த வெற்றிடத்தினால தேவனை தேடுகிறார்கள். ஏனென்றால் அந்த இடம் வெறுமையாக இருக்கப்படியால் தேவனை தேடுகிறார்கள். அதனாலே மதங்கள் உண்டானது. தேவனை அவர்களுக்கு அறிய முடியாமல் இருந்தபடினாலே வெவ்வேறு விதங்களிலே தேவனை அறிய விடுகிறார்கள். கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், சுயநாணத்தினாலே தேவனை அவர்கள் அறிய விரும்பினார்கள், ஆனால் அவர்களுக்கு அறிய முடியவில்லை. சில பேர் சுயநாணத்தினாலே, எப்படி சுயநாணத்தினாலே தேவன் சிருஷ்டித்தவைகளை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். தேவனை விட்டுவிட்டு தேவன் சிருஷ்டித்தவர்களை, தேவன் உண்டாக்கினவைகளை, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மனுஷர்கள், வானத்தில் இருக்கிற சூரியன் நட்சத்திரங்களை தொழுது கொண்டு சேவிக்க ஆரம்பித்தார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனால் தேவன் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறபடியால் தான் சிருஷ்டித்த மனுஷரை அவர் கைவிட விரும்பவில்லை. அதனால் அவர் திட்டம் போட்டார். அவர் திட்டம் போட்டு எப்படியாவது மனுஷரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். ஸோ இயேசு கிறிஸ்து வரமட்டும், இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரமட்டும் மனுஷர்கள் தேவனை அறியவில்லை. அவர்களுக்கு தேவன் என்று யாரென்று தெரியாது. சில பேர் இயற்கையை வணங்க, ஆதி த ஃபர்ஸ்ட் ரிலிஜன் என்றால் இயற்கையை வணங்கினார்கள். காற்று, அக்கினி, பெரிய அலைகள், இவைகளைத்தான் வணங்கினார்கள். பிற்பாடு ராஜாக்களை வணங்க தொடங்கினார்கள். இப்படியாகத்தான் ரிலிஜன் உண்டானது. வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான ரிலிஜன்ஸ், மதங்கள் உண்டாயின. ஆனால் இயேசு வர மட்டும் ஒரே ஒரு கூட்ட ஜனத்துக்கு மட்டும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதுவும் முழுமையாக என்று சொல்ல முடியாது. வார்த்தையினால் கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களை கொடுத்து அவர்களை வெளிப்படுத்தி தனக்கு ஏற்ற ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத சமயம் என்று சொல்லுவோம். உலகத்திலே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சமயம். அநேகமான சமயங்களை பார்க்கும்போது இந்த யூத சமயத்தில் இருந்து கொப்பி பண்ணி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பது யூத ஜனத்துக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக வாசல் இருக்க வேண்டும், இப்படியாக அந்த ஆலயத்தில் 2 பிரிவுகள் இருக்க வேண்டும், ஆலயத்துக்கு வெளிப்புறமாக எப்படி இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மற்ற சமயங்களில் நாங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு கேள்விகள் எல்லாம், அப்போ மற்ற சமயங்கள் உண்மையாக இருக்கலாம் தானே, ஆனால் மற்ற சமயங்களில் எப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று எந்த ஒரு புத்தகத்திலேயும் இல்லை. வேத புத்தகத்தில், பழைய ஏற்பாடில், யூதர்களின் புத்தகத்தில் மாத்திரம்தான் எப்படி தேவன் தனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், எப்படி மனுஷர் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யூத ஜனத்துக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த யூத ஜனத்திலிருந்து மற்றவர்கள் அதை எடுத்து கொப்பி பண்ணி வெவ்வேறு இடங்களில் மதங்கள் என்று சொல்லி உருவாகி வந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் கவனிக்கல. மனுஷன் தன் பாட்டில் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் அதை கவனிக்காமல் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பதாக மேலே வைத்த அன்பினால் தானே இறங்கி தன்னை வெளிப்படுத்த தீர்மானம் எடுத்தார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு கிறிஸ்தவ கடவுள் இல்லை. அவர் பரலோகத்தில் இருந்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு இறங்கி தன்னை மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் தேவனோடு சேர வேண்டும் என்றால் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பாவம் இருக்கிறது இடையில். அது மாத்திரமல்ல, எப்படி நாங்கள் வேலைக்கு போகும்போது எங்களுக்கு சம்பளம் கிடைக்குதோ வேலை முடிந்த பிற்பாடு, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த நாள் முழுவதும் செய்த பாவங்களுக்கு, நாங்கள் செய்த பிழைகளுக்கு எல்லாம் தண்டனை இருக்கிறது. அதுதான் சம்பளம். கடைசியாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நாங்கள் அந்த தண்டனையை பெறக்கூடாது, அந்த மரணத்தை பெறக்கூடாது என்று தானே மாம்சத்தில் வெளிப்படுத்தி இந்த சிலுவையில் எங்களுடைய பாவ சாயலை வைத்து, எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் சிலுவையில் கொண்டே வைத்து, எங்களுக்கு வர வேண்டிய சாபங்களை தன்மையில் வைத்து அது எல்லாத்தையுமே முடித்து போட்டார். இதை நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்குது என்றால், நாங்கள் நீதிமான் ஆகிறோமா? வேதம் சொல்லுகிறது நாங்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர், அவர் தான் வானத்தையும் பூமியை படைத்தவர். அவர் மாம்சத்திலே இந்த பூமிக்கு
என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்துக்கு வேண்டிய தண்டனையையும் சாபங்களையும் என்னுடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையுமே சிலுவையில் சுமந்துட்டார். இனிமேல் நான் பாவத்தில் மறிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பாவத்துக்குரிய தண்டனை இனிமேல் இல்லை. இதை நீங்கள் விசுவாசித்தீங்கண்டா நீங்கள் என்ன நடக்குதுண்டா, நீங்கள் நீதிமான் ஆகுறீங்களா? தேவனுக்கு முன்னால் நீதிமான்டா என்ன அர்த்தம்டா, தேவன் எப்படி உங்களை பார்க்குறாருண்டா, பாவமே செய்யாதவர்களாக பார்க்குறார். நீங்கள் ஒரு பாவமே செய்யாதவராக பார்க்குறாராம். எப்படி என்றா, இயேசு கிறிஸ்துவ கூட. இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் நல்ல காரியங்கள் செய்தால் தேவனை பிரியப்படுத்த முடியும். நல்ல காரியம் செய்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நல்ல காரியங்களை தேவன் அங்கீகரிப்பார், உண்மைதான். நாங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்யல, தான தர்மங்கள் செய்யும் போது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். ஆனால் அதனால் தேவனுடைய அன்பை நாங்கள் பெற முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது. நல்ல காரியங்கள்னால நாங்கள் பரலோகமும் போக முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள பாவம் இருக்குது. பரலோகம் போக வேண்டும் என்றால் நான் நீதிமானாக இருக்க வேண்டும். அதாவது நான் பாவமே செய்யாதவனாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து இயேசுவாக வெளிப்பட்டு, இயேசு என்றால் அதனுடைய அர்த்தம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி, இயேசு தான் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வீட்டிலேயே அதை செய்யும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் கழுவி நீங்கள் பாவமே செய்யாதவராக ஆண்டவர் பார்க்குறார், நீதிமானாக. ஸோ இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த ஆரம்பம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுண்டா, நாங்கள் நீதிமானான பிற்பாடு எங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம் நடக்குது. எங்களுக்கு அது வெளிப்புறமாக தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு காரியம் நடக்குது. எங்களுடைய ஆவியில் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டி ஆகிறோம். இப்போ தேவன் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண தொடங்குகிறார் எங்களுடைய ஆவியில். பாருங்கள், இது சரீரம், இதற்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, அதுதான் நான். ஆத்துமாவில் சிந்திக்கிற ஆற்றல், சிந்தனைகள், எண்ணங்கள், இருதயம் என்ற எங்களுடைய உணர்வுகள், செயல்திறன் இருக்குது, அதுதான் ஆத்துமா. அதுதான் உண்மையான நாங்கள். அது தங்குகிற வீடு தான் இந்த சரீரம். நாங்கள் சாகும்போது இந்த ஆத்மா வழியிலே போகிறது. இந்த ஆத்மாவுடைய நடுவிலே ஒரு ஆவி இருக்கிறது. ஆவி தான் தேவனோடு உறவு கொள்ளுகிற பகுதி. அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவன் வந்து தங்குகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இதுவரை காலமும் தேவனை அறியாதிருந்த ஜனங்கள், தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாமல் இருந்த நாங்கள், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் நீதிமானாகி தேவனுடைய ஆலயமாக நாங்கள் மாறிட்டோமா, அல்லது தேவனுடைய வீடாக மாறிட்டோம். ஸோ இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தேவனை எங்கேயோ தேடுறோம். இயேசு ஏற்றுக்கொண்ட அப்புறம் கூட எங்கேயோ எல்லாம் போய் தேடுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். 24 மணித்தியாலமும் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறாராம். நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களோடு வாராராம். நாங்கள் செய்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் அவர் எங்களோடு இருக்கிறாராம். இயேசு யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சீசரை பார்த்து சொல்லுகிறார், இயேசு 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து இப்பொழுது மறைத்து பரலோகம் போகிறார். போகும்போது தம்முடைய சீசரை பார்த்து சொல்லுகிறார், நான் போக போகிறேன். நான் போகிறது தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா உங்களுக்கு நல்லது நான் போகிறது. ஏனென்றால் நான் இப்போ மரித்து போன பிற்பாடு என்ன நடக்க போகுது, நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அதாவது தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் என்ற பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு 6 அர்த்தங்கள் இருக்குது. எங்களை தேற்றுகிறவர், எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னென்ன காரியங்கள் செய்கிறாருன்னா, எங்களை தேற்றுகிறார், எங்களை ஆறுதல் படுத்துகிறார், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், எங்களுக்கு உதவி செய்கிறார், ஹெல்ப்பராம், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராம். தேவனிடத்தில் சில வேளை எங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கும், அந்த வேளையில் ஆவியானவர் பரிந்து பேசுகிறாராம் எங்களுக்காக. அது மாத்திரமில்லை, எங்களுக்காக வழக்காடுகிறவராம். அவர் எங்களுக்காக வழக்காடுகிறாராம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பக்கத்திலேயே ஸ்டாண்ட் பையில் நின்று கொண்டு எங்களுக்கு எப்போ அவர் வேணுமோ நாங்கள் எப்போ அவரை கூப்பிடுவோமோ உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாராம். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், தேவ ஆவியானவர்
திருத்துவத்தில் ஒருவர் எங்களுக்குள்ள வாசமாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக, எங்களுக்கு உதவி செய்வதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களுக்காக வழக்காடுவதற்காக, எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக, எங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து எங்களுடைய உதவி நாங்கள் எப்போ அவரை கூப்பிடுவோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதியிலே தேவன் படைத்த போது எப்படி ஆதாமுவால் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்தார்களோ அந்த நிலையில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வந்து சேர்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீர்கள்னா நான் உங்களுக்கு சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அதை ஞாபகப்படுத்துங்க. தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எங்கே ஆவியானவரோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லுகிறார் தேவன். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேளையில் ஆவியானவர்கிட்ட உதவி கேட்பதில்லை, அவர்கிட்ட ஆலோசனை கேட்பதில்லை, அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. அது மாத்திரமில்லை, இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் பைபிள் வாசிக்கல, வேதத்தை வாசிக்கல, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். அது மாத்திரமில்லை, 1 கொரிந்தியரில் சொல்லுது, அந்த ஆவியானவர் பிதாவினுடைய தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறபடியால் அந்த ஆவியானவர் எங்களுக்கு தேவனை குறித்து வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஆவியானவர், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் வந்து சொல்லுவார்கள், இப்போ நியாயப்பிரமாணம் இல்லை, 10 கட்டளைகள் இல்லை, இயேசுக்கு பிற்பாடு ஒன்றும் இல்லை, நாங்கள் கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபை மாத்திரம் காணும், நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழலாம் என்று சொல்லி. உண்மைத்தான். மத்தேயு 5:17 இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க தரிசனங்களாயிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்கிறார். அதில் என்ன இயேசு சொல்லுகிறார் என்றால், இங்கே இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தப்படுத்துகிறார். அந்த சில காரியங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு யூதர்கள் ஆசாரியர்கள் இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என்று யோசித்து கொண்ட இந்த காரியங்களை இயேசு மீறி நடக்கிறார். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, இவர் என்ன நியாயப்பிரமாண தீர்க்கதரிசனங்களை அழிக்க போகிறாரோ, தேவன் என்று சொல்லுகிற ஆனால் இயேசு சொல்கிறார், அதை அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அதை நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி நிறைவேற்றுகிறாராம்? ரோமர் 10:4 சொல்லுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாராம். என்ன நடந்தது? சிலுவையில் அவர் சாகும்போது அவர் எல்லாத்தையுமே தீர்த்துட்டார். நாங்கள் அதை விசுவாசிக்கல, அந்த பழைய நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளிலிருந்து அது முடிவாக இருக்குதாம். இயேசு நியாயப்பிரமாணம் 10 கட்டளை என்றால் என்ன? பழைய ஏற்பாடில் இயேசு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுக்கிறார், 613 பிரமாணங்களை கொடுக்கிறார். இதை கடைப்பிடித்தால்தான் அவங்க தேவனிடத்திலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி எங்களை மனசாட்சியிலையும் இருக்குது, யூதர் இல்லாத ஜனங்களுக்கு எங்களுடைய மனசாட்சியில் பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதை கடைப்பிடித்தால்தான் ஆசீர்வாதங்கள், இதை கடைப்பிடிக்காட்டி சாபங்கள் வரும். ஸோ அந்த நியாயப்பிரமாணங்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு நாட்டினுடைய சட்டங்கள், பிறகு மதம், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்த பிரமாணங்கள், மற்றது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மோரல் வேல்யூஸ், அப்படியான பிரமாணங்கள். ஸோ இந்த எல்லாத்துக்கும் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். எப்படி அதை முடிவாக இருக்கிற போது இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடிக்கணும். அதில் ஒன்றை மீறிட்டாலும் அவன் பாவிதான், ஒன்றை மீறிட்டாலும் தேவனிடத்தில் சேர முடியாது. எல்லாத்தையும் கடைப்பிடித்துட்டு ஒன்றை மீறினாலும் தேவனிடத்தில் சேர முடியாது. அதனால தான் ரோமர் 10:4 சொல்லுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். எப்படி அதை முடிவாக இருக்கிறாராம்? எப்படி என்று அது எப்படி எனில் ரோமர் 8:3 சொல்லுது, மாம்சத்திலே பலவீனமாக இருந்தது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம். இந்த மாம்சம் இருக்க எங்களுடைய விழுந்து போன ஆத்துமா அது எப்போவுமே பாவம் செய்து கொண்டே இருந்ததாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியாது. அதனால் நியாயப்பிரமாணம் பலவீனமாய் போட்டுதான். நியாயப்பிரமாணம் பலம் இல்லாமல் இருந்தது, எங்களுடைய மாம்சத்தை மேற்கொள்ள முடியாமல். அதனால் என்ன செய்தார்? தேவன் தான் செய்யும்படியாக தம்முடைய குமாரன் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி
எங்களுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தறான். இதை விசுவாசிக்கிற எங்களுக்கு நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ இப்போ நான் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னே நான் இனிமேல் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கேளுங்கள். ரோமர் 8:4 சொல்லுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தாராம். அதே அடுத்த வசனம் ரோமர் 8:3 சொல்லுது, இனி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தாராம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ நாங்கள் இனி மாம்சத்தின்படி இல்லை. இப்போ நான் சொன்னேன் முதல்ல, எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் வாரார். இந்த ஆவியின்படி நாங்கள் இனி நடக்க போகிறோம். இனி அவர் தான் எங்களை நடத்த போகிறார். அப்படி நடந்தோம்டா எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அந்த ஆவியானவர் சொல்கிறது இது எங்கே ஆவியானவர் சொல்ல போகிறார்? நாங்கள் வேதத்தை வாசிக்கல. மற்ற 5, 6, 7 எடுத்தீங்கண்டா மலைப்பிரசங்கம், இயேசு செய்த மிகப்பெரிய பிரசங்கம் அதுதான் முழு வேதத்திலேயுமே நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் விரிவாக 190% மலைப்பிரசங்கத்தை தான் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். எப்படி ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும். இந்த மலைப்பிரசங்கத்தை எடுத்தீங்கன்னா அது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவியினாலே நிறைந்த ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கை தான் மலைப்பிரசங்கம். இந்த கிருபையை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் சொல்லுவாங்க மலைப்பிரசங்கம் அது இயேசுவுக்கு முன்பு நடந்ததுன்னு சொல்லி. கிருபை உண்மைதான். கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் இலவசமாய் நாங்கள் நீதிமானாகப்பட்டோம். கிருபையினால தான் இப்போ நிற்கிறோம். கிருபையினால தான் நாங்கள் இப்போ எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவரால் நடத்தப்படைகளை தான் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். பாருங்க, ஈவன் நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரோமரில் 8ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பார்க்க மாட்டோம். 8ஆம் அதிகாரம் மட்டும் கிருபையை குறித்து சொல்லி கொண்டு போயிறார். கிருபை இருக்கிற இடத்துல பாவம் மேற்கொள்ளாதே, உண்மைதான். ஆனால் அங்கால பார்த்தீங்கன்னா ஆவிக்குள்ள நடத்தலை பற்றி பவுல் சொல்லுகிறார். எப்படி ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும், எப்படி ஆவியின் கனிகளில் நடத்தல், அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபங்களையும் நீங்கள் பார்க்கலாம். எபேசியரில் பார்த்தீங்கன்னா முதல் 3 அதிகாரம் கிருபையை குறித்து இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை குறித்து இருக்கும். அப்புறம் அங்கால போனால் நீங்கள் உங்களுடைய வேலைக்காரர் எஜமானுக்கு கீழ்ப்படுத்தினுங்கள். புருஷர் மேலே உங்களுடைய மனைவியை கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். மனைவி மேலே உங்களுடைய புருஷர்களுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது ஆவிக்குள்ள நடத்தல். இது இப்போ ஆவியானவர் இருந்து எங்களை நடத்துகிறார். இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது வடிவாக. இதை நாங்கள் சில பேர் விட்டுட்டு என்ன செய்கிறோம்? நாங்கள் தேவன் என்னை ஆசீர்வதிக்கலை, ஐயோ நான் தேவனை இயேசுவை நம்பி வந்தேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போகிறோம். ஆசீர்வாதம் தேவன் எங்கள் மேலே இருக்கிறபடியால் கிறிஸ்துவோடு கூட ரோமர் 8:32 சொல்லுது எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். கிறிஸ்துவோட உங்களோட உலகத்தில் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்துட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அதை சுதந்திரிச்சு கொள்ளுங்க. எப்படி சுதந்திரிக்க போகிறோம்? ஆவியானவரால் நடத்தப்படைகளை தான் நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். இதுக்கு நல்ல உதாரணம் ஈசாக்கு. கலாத்தியர் 4 சொல்லுகிறது நாங்கள் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா. ஏன்னா அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக் என்றும் இஸ்மவேல் என்றும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை, இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஸோ இங்கே இஸ்மவேல் ஈசாக்கை துன்புறுத்துகிறான். இந்த 2 எதை குறிக்குதுன்றா, ஈசாக்கு ஆவிக்குரிய மனுஷனையும் இஸ்மவேல் மாம்சத்தையும் குறிக்குது. அதே மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்மவேல் என்ன செய்கிறான்? ஈசாக்கை துன்புறுத்துறான் எப்போவுமே. ஆனால் ஈசாக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தான். எல்லாத்துலேயுமே தாழ்மை உள்ளவனாக இருந்தான். ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருந்தான். விசுவாசத்தில் உறுதியான ஆவியின் கனி அவனுக்குள்ள வேலை செய்தது. ஸோ இந்த ஆவியானவர் இப்போ என்ன செய்கிறார்? எங்களுக்குள்ள இருந்து மாம்சத்தோடு போராடுகிறார். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் சரீரம். கலாத்தியர் 4:5 வாசிங்கண்டா இதை விளங்கி கொள்ளலாம். மாம்சத்தின் கிரியைகளோ பொறாமை, வேசித்தனம், விபச்சாரம், எரிச்சல், களவுகள், சண்டைகள், பிரிவினைகள், நீங்கள் எதெல்லாம் கூடாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். ஆனால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஸோ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கனியை வச்சு இந்த மாம்சத்தின் கிரியை அழித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சாயலாக எங்களை மாற்றுகிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு. இந்த சாயலாக ஆவியானவர் எங்களை நடத்தும் போது நாங்கள் விட்டு கொடுக்கல. நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவன் எங்களுக்கு கிறிஸ்துவோடு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம்.
நாங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நரகத்தில் இருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டு நாங்கள் இப்போ மரிச்சா பரலோகம் போகிறோம். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பரலோகம் போக மட்டும் இந்த பூமியில் நாங்கள் சுதந்திரிக்க சொல்லி ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். பூமியில் அவருக்காக செய்ய வேண்டிய வேலைகள். இதை எப்படி நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம்னா, ஆவியானவரால் எங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எங்களை வழி நடத்தும் போது, எங்களுக்கு இருக்கிற ஆவியானவங்களை வழி நடத்தும் போது அவருக்கு விட்டு கொடுத்து அந்த தேவ அன்பில் நாங்கள் நடக்க போகிறோம். தேவ அன்பில் நடக்கல நாங்கள் என்ன செய்கிறோம்? பூரணமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுக்கிறோம். இதுதான் ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வழி. ஈசாக்குக்கு பஞ்சம் வந்தது, ஆபிரகாமுக்கு உண்டானது போது பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், ஈசாக்கு அங்கே தங்கியிருந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்குக்கு பெண் தேட போன போது ஈசாக்கு இங்கேருந்து ஜெபம் பண்ணுகிறான். சாயங்கால வேளை 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாயங்கால வேளையிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ரெபேக்காள் நடந்து வருகிறான், மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறான். 40 வயதான போது ஈசாக்குக்கும் பிள்ளைகள் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? எய்த்துக்கு ஓடவில்லை, இன்னும் ஒரு ஆகாரை திருமணம் பண்ணுவதற்கு அவன் முழங்காலிலிருந்து ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டாராம். அதனால் என்ன நடக்குது? நீங்கள் 26, 25, 27 வாசிக்கண்டா 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பஞ்ச காலத்தில் கூட அவனை நூறத்தனையாய் அவன் கேட்டதுக்கு மேலாய் ஆசீர்வதித்தார். இதுதான் ஆசீர்வாதம். அதனால் அவன் மேலே பொறாமை கொண்டு அபிலமேக்கியர் வராங்க, பெலிஸ்தியர் வராங்க. இது எங்களுடைய கிணறு, இதை விட்டுட்டு போம். அவன் எதிர்த்து நிற்கல, அவன் விட்டுட்டு போகிறான். முதலாந்திரம், 2ஆம் தரம் வராங்க, 2ஆம் தரம் விட்டுட்டு போகிறாங்க. 3ஆம் தரம் வராங்க, 3ஆம் தரம் விட்டுட்டு போகிறாங்க. பாருங்கள், ஆவியினுடைய கனியில் ஈசாக்கு செயல்படுகிறான். அதனால தான் அவனை குறித்து கொஞ்சமாக எழுதப்பட்டிருக்கு பைபிளில். அவனுக்கு 2 மனைவி இருக்கையில் அவன் பிளவிடாதபடியாக அவனை குறித்து கொஞ்சமாக தான் இருக்கு ஈசாக்கை குறித்து. ஏன்னா அவன் ஆவியின் கனியில் செயல்பட்டான். அவனுக்கு இன்னும் ஒரு மனைவி இருந்திருந்தால் இன்னும் ஒரு 2 அதிகாரம் கூடியிருக்கு. ஈசாக்கை போல நாங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுத்து வாழும்போது தேவன் உங்களை சுதந்திரிக்க, ஆசீர்வாதமாய் வாழ உங்களுக்கு வழிவகுப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த மாலை வேளையில் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையுமே நீங்கள் முடிச்சுட்டீங்க. எங்களுக்குள்ள உங்களுடைய ஆவியானவரை தந்து எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை பலப்படுத்த, எங்களுக்கு ஆலோசனை சொல்ல, எங்களுக்காய் வழக்காட நீ கொடுத்திருக்கிற ஆவியானவருக்காய் இந்த மாலையில் கூடப்பா இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ, ஆவியிலே நடக்க தொடங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் தருவீங்க. நாங்கள் ஆவியில நடக்கும்போது நீங்கள் 3 பேரும் வந்து எங்களுக்கு வாசம் பண்ணுகிறீர்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த கிருபையை எங்களுக்கு கொடுப்பீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளில் உற்சாகப்படுத்துவீங்களாக. பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில தேவ சாயல் பெருக கர்த்தாவே, தேவ கிறிஸ்துவை போலவே மாற அந்த நோக்கத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறவர்களா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளையும் வெளிப்படுவதாக. ஐயோ, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனே, யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளை இந்த நாளில் ஆண்டவரே நீர் தூக்கி நிறுத்துவீரா? பரிசுத்த அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர்களை நிறுத்தி ஆண்டவரை பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துவீரா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் இதிலே வருகிற நம்பரில் இந்த தொடர்பு கொண்டு அவர்களை பேசி உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு ஜெபங்கள், இப்படியான காரியங்கள் தேவை என்றால் கூட நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக. அது மாத்திரமல்ல, இது ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் கூட அந்த ECBN கூட்டுத்தாபனத்துக்கு ஃபோன் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய காணிக்கையினாலேயும் அவர்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.